அனைவருக்கும் என் இனிய பொங்கல் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து. திருவள்ளுவருடைய காலம் இன்றைக்கு இந்த கிறிஸ்து பிறப்பு காலகட்டம், கிரிகோரியன் ஆண்டு இன்றைய காலகட்டம் என்று சொல்வார்கள். இந்த ஆண்டு இப்பொழுது நாம் வழக்கில் பொதுவாக எல்லாரும் பின்பற்றி கொண்டிருக்கின்ற ஆண்டு கணக்கு என்பது வழக்கில் உள்ள ஆண்டு. இப்பொழுது இந்த ஆண்டு எடுத்துக்கொண்டால் 2024, கடந்த ஆண்டு 2023, இதற்கு முந்தைய ஆண்டு 2022, இப்படி சென்று கொண்டே இருக்கும். இனி வருகின்ற காலம் 2025, 2026, இப்படி தொடர்ச்சியாக இந்த ஆங்கில ஆண்டு கணக்கு சென்று கொண்டிருக்கும். இந்த ஆங்கில ஆண்டு கணக்கோடு 31 ஆண்டுகளை அவர்கள் சேர்த்துக் கொள்வார்கள். இந்த கணக்கோடு, இந்த ஆண்டோடு 31 ஆண்டுகளை கூட்டினால் திருவள்ளுவர் ஆண்டு காலக்கணக்கு கிடைக்கும் என்று அவர்கள் மதிப்பீடு செய்தார்கள், ஆய்ந்து. எனவேதான் இப்பொழுது இந்த ஆண்டு 2024 நீங்கள் 31 நீங்கள் கூட்டிக் கொண்டால் 2055 என்று வரும். இது தொடர்ச்சியாக செல்லும். இப்போ ஒவ்வொருவருடைய பிறப்பாண்டு திருவள்ளுவர் ஆண்டின் கணக்குப்படி என்ன என்று எடுத்துக்கொண்டால் அந்த ஆங்கில ஆண்டோடு 31 ஆண்டை நீங்கள் கூட்டிக் கொள்ள வேண்டும். எனவே தொடர்ச்சியான ஒரு ஆண்டு கணக்கு தமிழருக்கு வேண்டும் என்று முடிவு பண்ணி அந்த ஆண்டு கணக்கை எந்த அடிப்படையில் செய்யலாம் என்றும் ஆய்வு செய்து தமிழருடைய வாழ்வியல் நெறியை எல்லா மாந்தரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புதுமை சார்ந்த வாழ்க்கை நெறியை உணர்த்துகின்ற தமிழ் மறையாம் பொதுமறையாம் நம்முடைய திருக்குறள் இயற்றிய வள்ளுவ பெருமான் தோன்றிய அந்த காலத்தை ஆய்வு செய்து அந்த காலத்திலும் தொடங்குவோம் என்று சொல்லித்தான் அதனை ஒரு 31 ஆண்டுகள் இந்த ஆங்கில கணக்கோடு சேர்த்து கொண்டு நாம் தொடர்ச்சியாக கொண்டாடலாம் அல்லது பயன்படுத்தி வரலாம் என்று எண்ணித்தான் திருவள்ளுவர் ஆண்டு என்று தமிழறிஞர்கள் முடிவு செய்தார்கள். இதை முடிவு செய்து ஒவ்வொரு காலகட்டத்தும் தமிழறிஞர்கள் இந்த திருவள்ளுவர் ஆண்டை தொடர்ச்சியாக நிகழ்த்தி வந்தார்கள். தொடக்க கட்டத்தில் இந்த வேறு வேறு திங்கள்களில் திருவள்ளுவர் ஆண்டை அவர்கள் செய்து வந்தனர் என்பதை நாம் குறிப்புகள் பார்க்கிறோம். ஆனால் தமிழருடைய ஒரு முதன்மை விழாவாக இருக்கக்கூடிய, புதிய ஆண்டை வரவேற்கக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய விழாவாக இருக்கக்கூடிய தைத்திங்கள் முதல் நாளிலிருந்து தொடங்குவதே மிகச்சரி மிக பொருத்தம் என்பதை உணர்ந்து இந்த அயனப்பாதை கணக்கை கண்டறிந்து திருவள்ளுவர் ஆண்டை அன்றைய சூரிய பொங்கலாகிய தைத்திங்கள் முதல் நாளிலிருந்து நாம் திருவள்ளுவர் ஆண்டை தொடங்கலாம் என்று அறிஞர் பெருமக்கள் பிற்காலத்தில் முடிவெடுத்து அதுவே சரி என ஒரு ஒத்த முடிவாக அவர்கள் ஆய்ந்து கொண்டனர். அதுவே திருவள்ளுவர்